பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் உன்னத பாட்டு புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே நேசர் ஆண்டோடைய பிள்ளைகளை நோக்கி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீ ரூபவதி, என்மேல் பிரியமே, என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம்மிலே எந்த பழுதுமில்லாமல் பரிசுத்தமாய் காணப்படும். அவர் பரிசுத்தர். எனவே நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டியது அவசியம் என்று, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் நேசம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. என் சகோதரிய மணவாளியை திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் பிரியமானவள் பேசுகிறதை குறித்து பார்க்கிறேன். நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் நிமித்தம் பொங்கிற்று. கர்த்தர் அவர் கதவண்டை வந்து நிற்கிறார். அவர் தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நானும் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஆனால் இங்கே அந்த பிரியமானவள் திறக்கவில்லை. அவர் திறக்காமல் தாமதித்து கொண்டிருக்கிறார். போய்விட்டார். நேசருக்கு கதவை திறந்து நேசரோ அங்கே இல்லை, போய்விட்டார். என் ஆத்மா சோர்ந்து போயிற்று என்று சொல்லி அவரை தேடினேன், அவரை காணவில்லை. கண்டடையத்தக்க நேரத்திலே நாம் அவரை தேட வேண்டும். இதோ நாம் எண்ணெய் ஊற்றப்பட்ட விளக்கோடு மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். அவர் வரும் நேரம் எப்பொழுது அறியாமல் இருக்கிறபடினாலே அவர் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நாம தோழிகள் அங்கே சொல்லுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். காவலாளர்கள் எல்லாம் இப்பொழுது தேடுகிற அந்த பிரியமானவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். தோழிகள் கர்த்தருடைய ஏதோ ரூபத்தை குறித்து சொல்லுகிற காரியத்தை நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். தோழிகளிடத்திலே பிரியமானவர் சொல்லுகிறார். அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அவருடைய தலை எப்படி இருக்கிறது, கண்கள் எப்படி இருக்கிறது, கன்னங்கள் எப்படி இருக்கிறது, கரங்கள் எப்படி இருக்கிறது, கால்கள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் விவரிக்கிறார். யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மத்தீவில் இருந்த பொழுது ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் அவர் தரிசனமானார். அப்பொழுது அவருடைய ஒரு கிரீடத்தை பார்த்தார். அவருடைய தோற்றத்தை பார்த்த பொழுது மயங்கி விழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. அவர் ரூபம் முக்கியவர், அவர் அழகு நிறைந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6வது அதிகாரத்திலும் நேசரின் பிரியமே நீ திசாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவமும் கொடியில் பறக்கும் படையை போல கெடியுமானவள். ஆண்டவர் பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் யுத்தம் பண்ணுகிறவர்கள், ஜெயம் அடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யுத்தம் எப்பொழுதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயக்கொடியாக அவர் தாம் யெகோவா நிசி, தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே ராஜகுமாரத்தையே பாதரட்சைகள் விட்ட உன் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மலைமையில் ஏடு வருகின்றதான சுவிசேஷனுடைய பாதங்கள், சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கின்ற பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி, சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்த தேவன் இதோ பாதரட்சியை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஆயத்தமான பாதரட்சியை தந்திருக்கிறார். அது ஒரு சர்வாயுத வர்க்கம், சத்துருவை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பிரியமால் சொல்லி நேசனுடையவள் பிரியம் மேல் இருக்கிறது. வாரம் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் போய் தங்குவோம் என்று சொல்லி சுவிசேஷ வேலைக்காக அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலும் நீர் என் தாயின் சகோதரனை இருந்தீரானால் நம்மை வெளியிலே முத்தமிடுவேன் என்று சொல்லி சொல்லிக்கிறதை குறித்து காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பு அதோடு மாத்திரமல்ல, தன் சகோதரிக்கும் சிறிய சகோதரியும் உண்டு, அவளுக்கும் அந்த அன்பு வேண்டும், அவளும் வர வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களும் வர வேண்டும். எல்லோரும் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் பிரியப்படுவோம், பிரயாசப்படுவோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை மிக மகிமையின் கரங்களினால் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.